ஜோஸ் சார்லஸின் நம்பிக்கை நட்சத்திரம் நடிகர் தாடி பாலாஜி. திரைப்பட நகைச்சுவை நடிகரும் ஆன்மீகவாதியுமான நடிகர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் நெருங்கிய நண்பரும், நகைச்சுவைக்கு என்று தனக்கென்ற தனி பாணியில் திரைத்துறையில் வலம் வரும் தாடி பாலாஜி விஜய்க்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணிக்க நினைத்தார். ஆனால் துரோகிகளின் சதி செயலால் விஜயை நெருங்க கூட முடியாத அளவிற்கு தாடி பாலாஜியை இரண்டாம் கட்ட தலைவர்கள் புறக்கணித்தனர். அதற்கு காரணம், விஜயின் நண்பரான தாடி பாலாஜி அவரை நெருங்கினால் தமக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சம் அவர்களுக்கு இருந்தது. தாடி பாலாஜியை ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் தட்டி தூக்கினார். தாடி பாலாஜியின் அருமை தெரிந்தவர் என்பதால் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவருக்கு தனது லட்சிய ஜனநாயக கட்சியின் மிகப்பெரிய பொறுப்பான மாநில பரப்புரை பொதுச் செயலாளர் பதவியை வழங்கினார். தனது மரியாதைக்கு கிடைத்த பதவியை தாடி பாலாஜி புதுச்சேரியில் பட்டி தொட்டி இயங்கும் லட்சிய ஜனநாயக கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜோஸ் சார்லஸின் லட்சிய ஜனநாயக கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவராக செயல்படுகிறார். உதாரணமாக, பிரச்சாரத்தின் போது ஜோஸ் சார்லஸின் இடத்தை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார். தனது அன்பின் மூலமாகவும் நகைச்சுவை பேச்சின் மூலமாகவும் பெண் வாக்காளர்களை அதிகம் கவர்ந்து இழுத்து கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுகின்றார். வேட்பாளர்கள் இவரின்றி பிரச்சாரமில்லை என்ற அளவிற்கு புதுச்சேரியில் தடம் பதித்துள்ளார். தாடி பாலாஜி எந்த பதவிக்கும் ஆசைப்படவில்லை. தன்னை மதித்து அழைப்பவர்களுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்தான் தாடி பாலாஜியின் நண்பர்கள் வட்டாரத்தில், ஏன் நீயும் வேட்பாளராக நிற்கலாமே என்று அறிவுரைக்கு அது தவறு, ஜோஸ் சார்லஸின் வெற்றிக்காக பாடுபடுவேன் தவிர என் சுயநலத்திற்காக வாழ மாட்டேன் என்றார். இவரை சரியாக பயன்படுத்தினால் லட்சிய ஜனநாயக கட்சியின் வெற்றி உறுதி என்று புதுச்சேரி அரசியல் ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்.